பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய் வந்து பழுத்து விழுந்துருச்சு. நாங்கள் பார்க்கவே இல்லை. டாப்பில் விழுந்துருக்க மாட்டிருக்கு. கீழே விழுந்து வாடி போய் கிடக்க மாட்டிருக்கு. பழமே பிஞ்சிட்டு விழுந்துச்சு. என்னன்னு தெரியல. அதை அறுத்து பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பொறிக்கவே கிடையாது. ஓ பழுத்தே இதாகிச்சாட்டுறது. கோம்பில் வாடி போச்சு. இவங்க பாருங்க, கீழே விழுந்து வாடி போயிடுச்சு. நசுங்க நல்லாவே பழுத்து போச்சு. சரி அப்போ எல்லாமே தண்ணியில் மாடி போச்சுட்டு இருக்க கேசுவாங்கதா. இதுவும் பாருறா, இங்கே பாரு கோம்பு பாரு, கோம்பு பாரு கேசுவா. இது நசு, இது பாருங்க எப்படி நசுங்குது மணு. ஓஹோ அடிக்கிற வெயிலுக்கு. ஓ இது பழுத்துருச்சுரா. இதுவும் நல்லா நசுங்குது. நான் பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு 2, இங்கே 3, ஒரு இன்னொன்று அங்கே ஒரு 4 இருக்குது. ஒன்று கீழே வந்துருச்சு. இது ஒன்று இப்போ இதையும் பொறிச்சிடலாம். நசுங்குது பொறிச்சிடு அதையும் வருதா. அப்போ இதுவும் இந்த மாதிரி தான் விழுந்துருக்கு இந்த காயுமே. அதான் சரி விட அறுத்துருவோம். பொறிச்சு இந்த குட்டி பழத்தை அறுத்து பார்த்துடலாம் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 காய் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இதனால் குட்டி காய்ங்க இருக்குது. பட் வா சொலை பார்த்தீங்களா, இதிலே பெருசாக தான் இருக்குது. இன்னொரு 10 காய் இருக்கும். இதில் எண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்கும். நான் அந்த இதில் சொன்னல, ஏன்னா இந்த சாக்கை போட்டேன். ஏன்னா அந்த சாக்கு எங்கே காணும். இந்த 3 பழமும் வந்துட்டு அதுவே காஞ்செல்லாம் விழுந்துருச்சு. தண்ணி விடாதனால எல்லாம் வாடி போய் விழுந்துருச்சு. இது 3 எனக்கு வந்து அறுக்க வேண்டியதான். நேற்று ஒன்று அறுத்தாச்சு, இன்றைக்கி 3 இருக்குது. கத்திக்கு எப்பவும் எண்ணெய் தடவி அறுத்து சாப்பிட வேண்டியதான். இருக்கு. இதில் சோளம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி காய் வந்தால் கூட நிறைய சோளம் இருக்க மாட்டேங்குது. இதில் கூட நிறையா இருக்குது. நேற்று ஆமாம் ஒரு இதாக இருக்குது இல்லை. ஃபுல்லாக சோளம் இருக்குது. நல்லா அடர்த்தியாக பிடிச்சிருக்கு காய். இந்த துளியோட காயில் பார்த்தீங்களா இவ்வளோ சோளம் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அறுத்து வச்சா அப்படியே இந்த நார் வந்து அதிகம் இல்லை, சொலை தான் அதிகமாக இருக்குது. இந்த காய் தான் இப்போ அறுத்தது. துளியோண்டு காயிலே அதிகமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. ஸோ நாட்டு பழ மரம் தான் இதுவும். சரியான டேஸ்ட்டுங்க. சின்ன காயாக இருந்தாலுமே பயங்கர டேஸ்ட்டு. நல்லா சூப்பராக அப்படியே தேனாட்டமே இனிக்குது. அது இன்னும் ஒரு பழம் இருக்குது. அது வந்து இன்னும் பழுக்கலை. லேட்டராக அரிஞ்சிக்கலாம். அதை